வணக்கம். எலெக்ஷனை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்க. நிறைய தியேட்டர்லாம் கூட லீவ் விட்டாங்க. அதனால எந்த படமும் ரிலீஸ் ஆகல. சனிக்கிழமை இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த படங்களுடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த படங்களை எல்லாம் பார்க்கலாமா வேணாமாங்கிறத என்னால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியல. மோர் ஓவர் கில்லி ரீரிலீஸ் வேறு இருக்குது. அதுக்கான டிக்கெட் வேறு புக் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஷேர் பண்ணோம். அதனால் நம்ம வந்து இந்த வாரம் வந்து இதோட முடிச்சு போகணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது நேற்று ஓட்டு போட போனோன்னா ஆனால் என்னால் ஓட்டு போட முடியல. ஏன்னா என்னுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அந்த பூத் ஸ்லிப் வாங்குற வச்சுருப்பாங்க இல்லையா, எந்த இதுலேயுமே என்னுடைய பேர் இல்லை. இத்தனைக்கும் போன 2 எலெக்ஷனில் நான் ஸ்டேட் சென்ட்ரல் 2 எலெக்ஷனில் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் இல்லை. என்ன மாயமோ என்ன மர்மமோ தெரியல. சரி, ஓட்டு தான் போட முடியலையே. வெள்ளிக்கிழமை ராசி ஏதோ ஒரு படத்தையாவது பார்ப்போம் வீட்டுக்கு வந்து யோசிக்கும் போது இந்த ரணம் அறம் தவறேல் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிற செய்தி கண்ணில் பட்டுச்சு. இது ரொம்ப நாள் பெண்டிங் ஆச்சு, இதை முடிச்சு விடுவோம். அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் அப்போவே வந்து ரணம்னு ரணப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களா. சரி, அவங்களுக்காகவும் இந்த படத்தை பார்த்து முடிப்போம் அப்படிங்கிறனால இந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். மற்றபடி வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட், லைக், ஷேர்லாம் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ரணம் அறம் தவறேல். முகம் செதஞ்சு போன அடையாளம் தெரியாத டெட் பாடிஸை போலீஸ் ரெக்கவர் பண்ணும்போது அந்த முகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சி கொடுக்குற அந்த ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் தான் வைபவ். இது தவிர போலீஸ் முடிக்க முடியாத கேஸுக்கு அவர்கிட்ட பேக் ஸ்டோரி கேட்பாங்க. அவர் வந்து பேக் ஸ்டோரி கொஞ்சம் கற்பனையில் ஒன்று எழுதி தருவார். அதை வச்சு இதுதான் இந்த கதை அப்படின்ற மாதிரி இந்த கேஸுன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஏன்னா வைபவ் ஒரு காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாருங்கிறதுனால அவர் நிறைய கதை விடுவாருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். திடீர்னு ஒரு நாள் சென்னை முழுக்க உடல் பாகங்கள் அங்கங்கே கிடைக்குது, துண்டு துண்டாக கிடைக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே எரிஞ்சு போன நிலைமையில் பாடி பார்ட்ஸ்லாம் கிடைக்குது. இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறது போலீஸுக்கு புரியவே இல்லை. மீன்வைல் சுடுகாட்டிலேருந்து இளம் பெண்களுடைய பிணங்கள் தொடர்ந்து காணாம போகுது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதும் போலீஸுக்கு புரியல. ஆனால் இந்த 2 கேஸும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம ஹீரோ எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு அப்படிங்கிறதான் இந்த ரணம். ஹீரோ வைபவோடைய 25வது படம் வைபவ் 25 டைட்டில் கார்டெலாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவர் தன்னுடைய முதல் படத்தில் எப்படி ரொம்ப அலட்டிக்காமல் லைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த 25வது படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரம் தான். ஆனால் அவர் இதில் எதுவும் வித்தியாசமாக பண்ணலங்கிறதான் விஷயம். 2 பிரதான பெண் கதாபாத்திரங்களில் தானியா ஹோப், நந்திதா ஸ்வேதான 2 நடிகைகள். இதில் நந்திதா ஸ்வேதா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டராக வர பத்மன், கான்ஸ்டபிளாக வர சுரேஷ் சக்கரவர்த்தி, தென் விலங்கு கிச்சா உள்ளிட்ட சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாரும் ஃபங்க்ஷனலாக மட்டுமே இருக்காங்க. இதே ஃபங்க்ஷனல் குவாலிட்டி படத்தோடைய எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் உள்ளிட்ட டிபார்ட்மெண்ட்லையும் எதிரொலிக்குது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பின்னணி இசை பாடல்கள் ரெண்டுமே இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அடுத்தடுத்த மர்மமான மரணங்கள், போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வழக்கமான ஒரு த்ரில்லர் கதையை ஆரம்பிச்சாலுமே கூட அதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணுமேனு ஹீரோவுடைய பாத்திர படைப்பு, அவருடைய ப்ரொஃபஷன், அவருக்கு கண்டிஷன் சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது சுவாரஸ்யத்தை கூட்டுதோ இல்லையோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களே நம்ம பாராட்டலாம். தென் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வர அந்த நெக்ரோஃபிலியா ட்விஸ்ட்டை நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல அதை ரிவீல் பண்ணும்போது கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்விஸ்டையும் வச்சு நம்ம சொல்றாங்க. அகைன் இது சுவாரஸ்யத்தை கூடுதோ இல்லையோ, பெருசாக ஒர்க் ஆகுதோ இல்லையோ, புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம பாராட்டலாம். இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத என்னால் ஹைலைட் பண்ண முடியல. ஏன்னா ஃப்ரம் த வேர்ட் கோ த்ரில்லர் அப்படிங்கிற போர்வையில் ஒரு டல்லான டிராமாவை பார்க்குற ஃபீலில் தான் இந்த படமே நகருது. மேபி இதனால தான் வைபவும் சுரத்தே இல்லாமல் நடிச்சிருக்காரோ என்னமோ. படம் ஆரம்பிச்ச உடனே சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 ஷாட் காமிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 பக்கம் வேற லொகேஷனில் இருந்துட்டு இருக்காங்க. தென் கட் பண்ணால் நான் லீனியரில் நரேஷன் ஒன்று ஆரம்பமாகுது. தென் வைபவுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்கிறாங்க. சரி, நிதானமாக கதையை செட் பண்ணி கதைக்குள்ளே போகட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா திடீர்னு கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோடைய ஃப்ளாஷ்பேக்கு, அங்கே அவருக்கு லவ், அதில் ஒரு பாட்டு, கட் பண்ணால் பாரில் ஒரு ஃபைட்டுன்னு கதை இன்னும் மெதுவாக போகுது. நடக்கிற கிரைமும் சரி, அதுக்கான ரியாக்ஷன்ஸும் சரி, எந்த விதத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஃப்ளாஷ்பேக்கில் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஹீரோ இப்போ பிரசென்ட்ல ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிறாரு. அவர் எப்படி அதுக்கு கற்றுக்கிட்டாரு, அதுக்கான கிரெடிபிலிட்டி என்ன, எப்படி வரைஞ்சு கொடுக்குறதெல்லாம் போலீஸ் நம்புறாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. தென் அவரை போலீஸ் சில கதையெல்லாம் எழுதி சொல்கிறாங்க இல்லையா, கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கற்பனையில் கதை எழுதுவார்னு பார்த்தா அவருக்கு எது திடீர்னு அருள் வாக்கு வந்த மாதிரி, விஷன்ஸ் வந்த மாதிரி நினச்சி ஒரு கதையெல்லாம் எழுதி அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்டே பேசிட்டு இருக்காரு. அது எப்படி அவருக்கு அதை ESP பவர் மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா? இது எதுவுமே நம்மளுக்கு புரியல. ஏன்னா இது எதுவுமே நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்லப்படவே இல்லை. கொஹரன்ஸே இல்லாமல் போகிற இந்த திரைக்கதையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் மட்டும் கடகடன்னு வந்துகிட்டே இருக்கு. இதில் ட்விஸ்ட்னு அவங்க நினைச்சு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ட்விஸ்டடா இருக்கே தவிர ட்விஸ்டா ஃபீல் ஆகவே இல்லை. வைபவ் வரைஞ்சு கொடுக்குற எல்லாத்தையுமே போலீஸ் கிராஸ் செக் பண்ணாமே நம்பிடுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேஸில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பிளாக் ஆயிடுச்சுன்னா, சிவா கொஞ்சம் வா வந்து நீ ஏதாவது பாரு, ஏதாவது யோசிச்சு பாரு, ஏதாவது தெரியுதா பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு ஐடியா வர கேட்குறாங்களா? முதல்ல இவரை வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுங்கிறதே நம்மளுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் யூனிஃபார்ம் போடாத போலீஸை வேற வேலை செய்யும் போது அது எப்படி நம்மளுக்கு கன்வின்சிங்காக இருக்கும்? அவர் ஹீரோ என்ன வேணால் செய்வார் அப்படின்னு வேணால் சொல்லிட்டு போயிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவில் இங்கே எதுக்கும் ஒரு முடிவு, ஒரு ஆரம்பம்னு எதுவுமே கிடையாது. நம்மளை தேடி வர விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு பிரச்சனை அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கும்னு சம்மந்தமே இல்லாமல் எம்டியா நிறைய காட்சிகள், வசனங்கள் வேற வந்து போகுது. செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக்லாம் வச்சு எமோஷனல் கனெக்ட் கொண்டு வந்திருக்கலாம் நினைச்சிருக்கலாம். பட் அதுவுமே கூட பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. ஹீரோடைய ஃபிளாஷ்பேக்கு கோர் கதைக்கு ஏதோ ஒரு கனெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கடைசியில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்றான்னு பண்ணியிருக்காங்க பாருங்க.
ஆனால் அப்படி கனெக்ட் பண்ணலன்னா இந்த கதையில் ஏதாவது மாறுமா அப்படின்னு எடிட் டேபிளில் யாராவது கேள்வி கேட்டிருக்கலாம், யாரும் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். படம்லாம் முடிஞ்சு யோசிச்சு பார்க்கும்போது இந்த நெக்ரோஃபீலியாங்கிற எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு யுத்தம் செய் கதையே கொஞ்சம் சுற்றி சுமாராக எடுத்துருக்காங்கன்னு தான் தோணுச்சு. மொத்தத்தில் இந்த ரணம் அறம் தவறேல் ஒரு சஸ்பென்ஸோ த்ரில்லோ இல்லாத இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் திரைப்படம். இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு சொன்னாலே போதும், எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை.